ஓம் நம சிவாயா. இதுதான் பழமையான சிவபெருமானுடைய உருவ சிலை. பல்வேறு காலங்களிலே சிவபெருமானுடைய உருவத் தோற்றங்களை சிற்பிகள் வடித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே இந்த சிலை மிகவும் வித்தியாசமாக பழமையான முறையிலே உள்ள சிவன் சிலை, காளை வாகனத்தோடு இடுப்பிலே தொடையிலே கையை வைத்த நிலையிலே, ஒரு கையிலே மான், இன்னொரு கையிலே அங்குசம் பிடித்த நிலையிலே சிவபெருமான் அழகிய தோற்றம். சிவபெருமானுடைய அழகான தோற்றங்களிலே இதுவும் ஒன்று. முருகப்பெருமானைப் போல முகம் வடித்து அழகாக வடித்திருக்கிறார்கள் சிற்பிகள். பல்வேறு காலகட்டங்களிலே சிவ வழிபாடு பல்வேறு வகையாக இருந்திருக்கிறது. வழிபாடு வேறுபட்டாலும் உருவ அமைப்புகளிலே கூட வேறுபட்டு இருக்கிறது. இங்கே சூலாயுதம் இல்லை, திரிசூலம் இல்லாமல், ஆயுதங்கள் இல்லாமல் அழகாக காளை, ஒரு சிறிய காளையோடு அவர் நிற்கின்ற ஒரு கோலம் இருக்கிறது. மிகவும் தெய்வீகமாக அந்த முகத்தை பார்த்தாலே நமக்கெல்லாம் கருணை பொங்கும். சிவபெருமானுடைய முகம் அழகாக நேர்த்தியாக, கருணை வள்ளல், உலகத்தினுடைய அண்ட சராசரங்களின் தலைவர் சிவபெருமானுடைய உருவத்தை அழகாக சிற்பிகள் வடித்திருக்கிறார்கள். அழகான முகமாக இது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவிலிலே இந்த சிலை இருக்கிறது. வருகின்றவர்கள் முகப்பு மண்டபத்திலேயே இந்த சிலை அமைந்திருக்கிறது. வணங்கிவிட்டு உள்ளே ஆத்மநாதரை தரிசிக்க செல்லலாம். இங்கே தான் மாணிக்கவாசகருக்கு குருவாக உபதேசித்த தலம். சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு ஆசிரியராக இருந்து குருந்த மரத்தடியிலே உபதேசம் செய்த இடம். அருமையான அற்புதமான கலா மண்டபம் இது. அதி அற்புதமான சிற்பங்கள் எல்லாம் இருக்கிறது இங்கே. அவற்றிலே ஒன்றுதான் சிவபெருமானுடைய சிற்பம். பல்வேறுபட்ட சிற்பங்கள், பெரிய மண்டபம் கொண்ட கோவில் இது, ஆத்மநாதருடைய கோவில். இங்கே கருணை கடலாக, கருணை வள்ளலாக இறைவன் இங்கே காட்சி தருகிறார். இந்த சிவபெருமான் மனதிலே நினைத்து ஓம் நம சிவாய என்று எல்லோரும் சொல்லுங்கள். இந்த கலைப்படைப்பை, அற்புதமான கலைப்படைப்பை உலகத்தில் வேறு எங்கும் காண முடியாது. சிவபெருமானுடைய சிறிய காளையோடு, காளை மாட்டோடு அமர்ந்திருக்கின்ற முருகனைப் போல அழகான ஒரு தோற்றத்தோடு அமைந்திருக்கின்றார். இதை எல்லோரும் கண்டு இன்புற்று சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டுமென அன்போடு அழைக்கிறேன். ஓம் நம சிவாய.